ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜேஎஸ் vlogs. சம்மர்னாவே குழந்தைங்க வந்து ஐஸ்கிரீம்னு கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்களே, நாமளே ஏன் செய்யக்கூடாதுன்ட்டு எப்படி செய்கிறதுன்னு யூடியூப்பில் தான் பார்த்தது. ஒன்றும் இல்லைங்க, வெறும் 3 இன்க்ரீடியன்ட் தான். பார்த்தா என்னென்னா பால், விப்பிங் க்ரீம்னு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கெலாம் யூஸ் பண்ணுற கார்ன்ஃப்ளவர் மாவு, அவ்வளோதான். இந்த 3 இருந்தாவே நம்ம ஐஸ்கிரீம் பண்ணிடலாம். நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ, சப்போஸ் நமக்கு வெண்ணிலா ஃப்ளேவர் வேணும்னா வெண்ணிலா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நமக்கு நேச்சுரல் வேயில் வேணும்னா ஃப்ரூட்ஸும் கூட ஆட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பவுடர்ஸ்க்கு ஃப்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம சுகரும் கூட ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டு கம்மியாக செஞ்சு பார்த்தேன், எப்படி வருதுன்னு தெரிலேன்னு. அதனால தான் செய்கிறத வீடியோவும் எடுக்கலை. நான் ரிசல்ட் நல்லாவே வந்திருக்கு. நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ணேன். டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நம்ம அது மாதிரி பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வீட்டிலையே பண்ணி கொடுக்கலாம். செஞ்சு பாருங்கள். நீங்களும் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.